Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மேங்கோ மில்க் ஷேக் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் மாம்பழத்தை வெட்டி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம 1 கப் பால் சேர்க்க போறோம். இந்த பாலை நான் பாதி பாதியாக சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இந்த மாம்பழம் நல்லா அரையும் பீஸ் பீஸாக இல்லாமல் இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். உங்கள் மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ் பொறுத்து ஜாஸ்தியாக வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இது கூட நான் ஒரு ஸ்கூப் மாம்பழம் ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். உங்கள் மில்க் ஷேக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. இல்லை வீட்டுக்கு பசங்களுக்கு ஒரு ஈவினிங்க்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் இல்லாமையும் செய்யலாம். அதை அரைச்சிட்டு மீதி பாலையும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ சர்விங் கிளாஸில் மாற்றிடலாம். சர்விங் கிளாஸில் போடும்போது நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டும் அதுக்கு மேலேயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைனா பால் நீங்கள் யூஸ் பண்ணுற பாலை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை ஆட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது திக்காக இருக்குன்னா 1 கப்புக்கு பதிலாக 1.5 கப் பால் ஊற்றியும் இந்த மில்க் ஷேக் செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.